ஓரல் கேன்சர் வந்து சடனா கேன்சரா மாறவே மாறாது. தென் வந்து ஸ்பைசி ஃபுட்ஸ், நிறைய ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்டாலும் வரலாம். காரமாக சாப்பிட்டாலும் ஓரல் கேன்சர் வருமா? பல்லு ஷார்ப்பாக இருந்தாலும் ஓரல் கேன்சர் வரும்னு சொல்கிறாங்க, அது உண்மையா? அது மாதிரி வந்து எல்லாருமே வந்து டீத் ஒயிட்னிங் பண்ணலாமா? டீத் ஒயிட்னிங்குமே ஒன்ஸ் பண்ணோன்னா பெர்மனண்டா நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. பட் ஆனால் பெர்மனன்ட் சொல்யூஷன் இது கிடையாது. நீங்க ஃபேஸ்க்குலாம் போய் கிளீன் அப் போய் பார்லர்ல பண்ணிக்கிறாங்க, பல்ல பண்ண மாட்டாங்க. டீத் ப்ரொக்ளைண்டா இல்லை, ஆனால் கேப் இருக்கு பல்லுல, கேப் இருக்கு. எனக்கு ஸ்மைல் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த 9340302612 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹெல்த் குரு. நான் உங்கள் முரளி. ஸோ நம்ம கூட பார்த்தீங்கன்னா பெரிடோன்டிஸ்ட், இம்ப்ளான்டாலஜிஸ்ட் டாக்டர் சிவரஞ்சன் இருக்காங்க. இன்னைக்கு இவங்க கிட்ட தான் பேச போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் மேம், எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்மைலை வந்து பைட்டராக வச்சுக்கணுன்றதுக்காக டீத் ஒயிட்னிங் பண்ணுறாங்க. அது மாதிரி வந்து எல்லாருமே வந்து டீத் ஒயிட்னிங் பண்ணலாமா? டீத் ஒயிட்னிங் வந்து ஆக்சுவலி யார் வேணாலும் பண்ணிக்கலாம், ஆனால் குழந்தைங்க வந்து பண்ணிக்கூடாது. ரொம்ப ஒரு 15+ இண்டிவிஜுவல்ஸ் வந்து யார் வேணால் டீத் ஒயிட்னிங் பண்ணிக்கலாம், ப்ரொவைடட் நம்ம டீத் ஒயிட்னிங் பண்ணுறது வந்து பல்லோட அவுட்டர் வெளியில் இருக்கிற அந்த எனாமலை தான் நம்ம வந்து ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணி பல்லை வந்து ஒயிட்டன் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நம்மளோட எனாமல்னு சொல்கிற பல்லோட வெளிப்புற அந்த கோட்டிங் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அது ப்ராப்பராக இருக்குது, பல்லில் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை, உங்களுக்கு வந்து கம்ஸில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ ஏதாவது ஈரில் ப்ராப்ளம் இருக்குது, பல் சொத்தை இருக்குது, அதெல்லாம் நம்ம ட்ரீட் பண்ணாமல் அழகுபடுத்துகிறேன்னு மேலே போய் பல்லை வந்து நம்ம டீத் ஒயிட்னிங் பண்ணுறதுங்கிறது அது வந்து யூஸே கிடையாது. ஸோ உங்களோட கம்ஸ்லாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது, பல்லெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, அண்டு எந்த சொத்த பல்லு இல்லை, எல்லாமே கேவிட்டிஸ்லாம் ஃபில் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறமே வந்து இஃப் யூ வாண்ட் டு கோ ஃபார் ஒரு அழகுபடுத்திக்கிற ப்ரொசீஜர் தான் வந்து இந்த டீத் ஒயிட்னிங் ப்ரொசீஜர். ஸோ தாராளமாக யார் வேணால் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனாமல் வந்து ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு டென்டிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிட்டு தைரியமாக யார் வேணால் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வாட்டி டீத் ஒயிட்னிங் பண்ணிட்டாங்க, அது பெர்மனெண்ட்டாக ஒயிட்டாக இருக்குமா, இல்லை ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பர்டிகுலர் இயர் வரைக்கும் தான் ஒயிட்டாக இருக்குமா? டீத் ஒயிட்னிங்குமே ஒன்ஸ் பண்ணோன்னா பெர்மனெண்ட்டாக நிறைய பேருக்கு ஒரு கொஷின் இருக்குது. ஸோ டீத் ஒயிட்னிங் வந்து பெர்மனன்ட் கிடையாது. இது வந்து ஒரு இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ நாள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா டிஃபர்ஸ். இப்போ நீங்கள் நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணி ப்ராப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க உங்கள் பல்ல, ப்ரஷ்லாம் பண்ணி அப்படின்னா இட் ஸ்டேஸ் உங்களுக்கு ஒரு 2 years அந்த மாதிரி கூட இருக்கலாம். பசங்க பல்ல வளர்க்குறது இல்லை நெக்ஸ்ட். ஸோ அதனால சில பேர் ஸ்மோக் பண்ணுவாங்க, டீத் ஒயிட்னிங் பண்ணிட்டு போய் ஸ்மோக் பண்ணால் அதில் என்ன யூஸ், அது ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த ஸ்மோக்கிங் ஸ்டெயின்ஸ் வரும். இல்லை சில பேர் காஃபி டீ குடிச்சிட்டு ஒரு நாளைக்கு 5-10 காஃபி டீ குடிப்பாங்க, அந்த ஸ்டெயின்ஸ் வரும். சரியாக ப்ரஷ் பண்ணலன்னா திரும்பி அழுக்கு சேரும். ஸோ அதனால ஒயிட்னிங்லாம் வந்து பெர்மனன்ட் கிடையாது. ஸோ ஒயிட்டன் பண்ணிவிட்டு ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்குது அந்த மாதிரினா நம்ம ஒயிட்டன் பண்ணிக்கலாம். இல்லை நிஜமாவே சடனாக நம்ம பல் வந்து மஞ்சளாக ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னா நம்ம பண்ணிக்கலாம். பட் ஆனால் பெர்மனன்ட் சொல்யூஷன் இது கிடையாது. டீத் ஒயிட்னிங் வந்து டெம்பரரி தான். ஓகே மேம், இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஓரல் கேன்சர் இருக்கு இல்லையா, பல்லு ஷார்ப்பாக இருந்தாலும் ஓரல் கேன்சர் வரும்னு சொல்கிறாங்க, அது உண்மையா? டெஃபினட்டாக உண்மை. நிறைய பேர் வந்து ஷார்ப் டீத், அதுவும் எஸ்பெஷலி உங்களோட மோலர் விஸ்டம் டூத், அதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் ஷார்ப்பாக சரியாக முளைக்காத, ஐ மீன் ஆர்ச்சுன்னு சொல்லுவோம்ல, தாடையில் ஸ்ட்ரெயிட்டாக முளைக்காத பல்லு, ஏதாவது உங்கள் கன்னத்தை நோக்கி முளைச்சிருந்தாலோ அந்த மாதிரி நீங்கள் எவ்ரி டைம் நீங்கள் பைட் பண்ணும்போது சில பேர்லாம் கன்னத்தை கடிச்சுப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி கடிச்சிட்டே இருக்கீங்க கான்ஸ்டன்டானா நீங்கள் டெஃபினட்டாக டென்டிஸ்ட்டை மீட் பண்ணி அதை ட்ரீட் பண்ணியே ஆகணும். ஏன்னா நாங்கள் செக் பண்ணி பார்க்குறப்போ அந்த ஏரியாவில் வந்து அந்த மியூக்கோஸா இருக்குல்ல, அந்த சதையே வந்து வேறு மாதிரி மாறி இருக்கும். ஸோ அது என்னன்னா எப்போவுமே வந்து ஒரு கேன்சர் செல்னா என்ன, நம்மளோட நார்மல் செல் வந்து அந்த மெக்கானிசம் மாறி வேற செல்லாக மாறுறதுன்னா கேன்சர் செல். ஸோ ஒரு இரிட்டேஷன் ஆகிட்டே இருக்குது க்ரானிக்காக, ரொம்ப நாளாக அது அந்த ஒரு இடத்துல புண்ணு, ஆறாத புண்ணு தான் கேன்சர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களா? அல்சர் கூட, ஸ்டொமக் அல்சரில் கூட கேன்சர் எப்படி வருதுன்னா க்ரானிக்காக ஸ்டொமக்கில் அல்சர் இருந்தால். ஸோ அந்த மாதிரி புண்ணு இருந்துகிட்டே இருக்குது ஒரு இடத்துல, திரும்பி அந்த புண்ணு பட்டுகிட்டே இருக்குது, ஆறவே இல்லாமல் அப்படின்னா அது கேன்சராக மாற சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கலாம், ஷார்ட் டூத்னாலே கேன்சர் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் கேன்சர் காசிங் ஓரல் கேன்சர் எஸ்பெஷலி வாயில் வரக்கூடிய புற்றுநோயில் நாங்கள் வந்து 6Sன்னு சொல்லுவோம். அது என்னென்னா ஸ்மோக்கிங், எல்லாருக்கும் தெரிஞ்சது, ஸ்மோக் பண்ணால் டெஃபினட்டாக கேன்சர் வரும். தென் வந்து ஸ்மோக்லெஸ் ஃபார்ம் ஆஃப் டொபாக்கோ, அதாவது இந்த புகையில எல்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த பான் சூயிங் அந்த மாதிரி. தென் வந்து ஷார்ப் டீத், ஆஃப்கோர்ஸ் அந்த ஏதாவது ஷார்ப் டீத் மட்டும் கிடையாது, இப்போ ஏதாவது நம்ம வயசானவங்களாம் டென்ச்சர் போடுவாங்கல்ல, கழட்டி மாட்டுற பல் செட்டு போடுவாங்கல்ல, ஸோ அந்த பல் செட்டுலேயும் குத்திட்டே இருக்கும் சில பேருக்கு. சில பேர் இப்போ கலட்டுற பல் செட்டை கழட்டாமல் வாயிலே மாட்டியிருப்பாங்க. ஸோ அதுவுமே புண்ணு காஸ் பண்ணி கேன்சர் வரலாம். டென்ச்சர் வியரிங்கும்
ப்ராப்பராக அதை ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணி நம்ம நைட்டெல்லாம் வந்து அதை போடக்கூடாது. ஸோ அது மாதிரி கலட்டி வச்சு தான் நம்ம போடணும். அது இல்லாமல் அது வந்து ஒரு இடத்துல குத்திட்டே இருக்குது, புண்ணு ஆகிட்டே இருக்குன்னா டெஃபினட்டாக கேன்சர் வரும். தென் வந்து ஆல்கஹால், அது வந்து ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ட்ரிங்கிங் ஹேபிட்டு ரொம்ப ஜாஸ்தி இருந்தாலும் அதுவுமே சம்டைம்ஸ் ஸ்மோக்கிங் அளவுக்கு கிடையாது, அதுவுமே காஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வந்து ஸ்பைசி ஃபுட்ஸ், நிறைய ஸ்பைசி ஃபுட்ஸ் சாப்பிட்டாலும் வரலாம். காரமாக சாப்பிட்டாலும் ஓரல் கேன்சர் வருமா? ஸ்பைசினா நீங்கள் பெப்பர் காரம் கேட்டிங்கன்னா கிடையாது, மிளகா அது சொல்லுவாங்க. அதனால வந்து ஸ்பைசி ஃபுட்ஸ்னால இது ரொம்ப காமன் கிடையாது, இதுவும் காஸ் பண்ணலாம். ஓகே. தென் வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், அதுவும் ஒரு எஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து சிஃபிலிஸ்ன்னு சொல்லுவோம், அது ரொம்ப ரேராக இருந்தாலும் இன்னொரு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் லைக் ஹெச்பிவின்னு சொல்லிட்டு ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ், ஸோ அந்த வைரஸ் கூட கேன்சர் காஸ் பண்ணலாம். ஸோ இந்த 6X வந்து காஸ் பண்ண காரணமாக இருக்குது அப்படின்ட்டுங்க. எல்லாமே ஈக்குவல் கிடையாது, ஸ்மோக்கிங் தான் ஹையஸ்ட்னு வச்சுக்கலாம். தென் மிச்ச ஆர்டர் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுங்க. இப்போ ஒருத்தவங்க ஓரல் கேன்சர் இருக்குது, எப்படி அவங்க ஐடென்டிஃபை பண்ணலாம்? ஓரல் கேன்சர் வந்து நல்ல கொஸ்டின். ஆக்சுவலி நம்ம பாடியில் வேற இடத்துல இன்டர்னல் ஆர்கன்ஸில் வர கேன்சர் வந்து ரொம்ப சைலண்ட் கில்லர் மாதிரி வரும். சரி, சில பேர் பார்த்துருப்பீங்களா, பிளட் டெஸ்ட் ரேண்டமாக எடுக்க போய் பிளட் கேன்சர் அப்படிலாம் வரும். பட் ஆனால் ஓரல் கேன்சர் நம்ம டெய்லி டே டு டே லைஃப்பில் நம்ம வாயை மிரரில் பார்க்குறோம். ஸோ அந்த இடத்துல ஒரு புண்ணு வருது, ஏதோ ஒரு கேன்சர் வருது, அதை லாஸ்ட் ஸ்டேஜில் தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோன்னா அது எவ்வளோ பெரிய தப்பான விஷயம். ஸோ நம்ம டெய்லி ப்ரஷ் பண்ணுறப்போ நல்ல வாயை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். உங்களோட மேல் அன்னம், உங்களோட கம்ஸு அண்டு உங்களோட லோவர் ஃப்ளோர் ஆஃப் த மவுத்து, நாக்குக்கு அடிப்புறமாக இருக்கிற ஏரியா, டங்க்கு எஸ்பெஷலி, உங்களோட சீக்ஸு, இந்த லிப்ஸு, இது எல்லா ஏரியாலையும் நீங்கள் வந்து செக் பண்ணணும். கண்ணாடியில் செக் பண்ணி பார்க்குறப்போ ஏதாவது புண்ணு இருக்குது, ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, கலர் சேஞ்சிங் இருக்குது, அல்லது வந்து ஏதாவது கட்டி மாதிரி தென்படுது, நீங்கள் வந்து பால்பேட் உங்கள் ஃபிங்கரில் எடுத்து பால்பேட் பண்ணுறப்போ, இல்லை வந்து அன்னீஸியாக ஏதாவது ஒரு வலி இருக்குது, நீங்கள் வந்து அதை வாயை தாண்டி நீங்கள் த்ரோட்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எச்சில் முழுங்குறப்போ பெயின் இருக்குது, சடனாக வாய்ஸ் சேஞ்ச் ஆகுது, அல்லது வந்து நெக்கில் ஏதாவது கட்டி மாதிரி இருக்குது, இல்லாட்டி இந்த இடத்துலலாம் நெறி கட்டுதுன்னு சொல்லுவாங்கள்ல, லிம்ஃப் நோடுன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஹெட் அண்ட் நெக்கில் ஏதாவது ப்ராப்ளம்னா இந்த லிம்ஃப் நோட்லாம் என்லார்ஜ் ஆகும். ஸோ அது மாதிரி நெறி கட்டுது. அதே மாதிரி ஓரல் கேன்சர் வந்து சடனாக கேன்சராக மாறவே மாறாது. ப்ரீ கேன்சரஸ் லீஷன்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது கேன்சருக்கு முந்தின ஸ்டேஜ், அது ஒரு சிம்டம்ஸ் காமிக்கும். இப்போ ஸ்மோக்கரே எடுத்துட்டிங்கன்னா சடனாக அவருக்கு வந்து வாயில் வந்து கேன்சர் வராது. ப்ரீ கேன்சரஸாக அது வந்து கொஞ்சம் கோப்பப் பண்ணி பார்க்கும். நம்மளோட டிஷ்யூஸ்லாம் வந்து அதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, ஒரு அளவுக்கு தாங்கும். ஸோ எந்த டிசீஸாக இருந்தாலும் அதுக்கு மேலே தான் அது எக்ஸ்ட்ரீமாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறப்ப தான் வந்து அது ப்ரீ கேன்சரஸ்லேருந்து கேன்சராக மாறும். ஸோ ப்ரீ கேன்சரஸ்ங்கிறது நம்ம கண்டுபிடிச்சி ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா அது ரிவர்சிபிள், கேன்சர் வரைக்கும் போகாது. நம்ம கேன்சருக்கு போயிட்டோம்னாலும் ஸ்டேஜஸ் இருக்குது, ஸ்டேஜ் 1 to 4ன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதுலேயும் ஸ்டேஜ் 1லேயே ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிட்டோம்னா பெட்டர். ரொம்ப லேட்டாக போகிறப்ப தான் அது ரொம்ப ரிஸ்க் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் போனால் தான் ரிஸ்க்கு. நம்ம முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ணி எந்த டிசீஸையுமே ட்ரீட் பண்ணோன்னா வந்து பெட்டர். ப்ரீ கேன்சர்ஸ்னு சொன்னீங்களா, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? அதான் நான் சொன்னது, நான் ஏதாவது கலர் சேஞ்ச் இருக்குன்னு சொன்னேன். ஸோ அது மாதிரி நடக்கும். ரெட்டாக உங்கள் வாயில் வந்து ஏதாவது லீஷன்ஸ்ன்னு சொல்லுவோம், ரெட் கலரில் ஏதாவது டிஸ்கலரேஷன், ஒயிட் கலர் டிஸ்கலரேஷன், அல்லது வந்து வாயை திறக்க முடியாமல் இருக்கும், ஓரல் சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸ்ன்னு சொல்லுவோம். அது என்னென்னா நம்ம சீக்ஸ் இருக்குல்ல, நல்ல வலுவலுன்னு இருக்குல்ல, உள்ளே இருக்கிற சீக்ஸ், அது மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி ஃபைபர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும், அதான் ஓரல் சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸ்ன்னு. ஸோ ரொம்ப க்ரானிக்காக அந்த டொபாக்கோ ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறவங்களால வாயை திறக்க முடியாது. ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து கேன்சர் காஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் அப்நார்மலாக இருந்தாலே பெட்டர் டென்டிஸ்ட்டை போய் நம்ம கன்சல்ட் பண்ணிக்கிறது. இப்போ ஸ்டேஜ் 1 ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு சர்ஜரி தான் பண்ணுவீங்க, என்ன மேம் பண்ணுவீங்க? ஸ்டேஜ் 1 கேன்சர், அதான் கேன்சர் வந்து எப்படிங்கிறத பொறுத்து. இப்போ வந்து ஒரு லீஷன் மாதிரி இருக்குன்னா நம்ம ரேடியோ தெரப்பி அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை கட்டி மாதிரி இருக்குன்னா அதுக்கு வந்து நம்ம சர்ஜரி டெஃபினட்டாக தேவைப்படும். கட்டி மாதிரி இருக்குது அப்படின்னா அதுவுமே வந்து நிறைய நம்ம எவாலுவேட் பண்ணணும். எடுத்தோடனே ஒரு வாயில் ஒரு கட்டி இருக்குன்னா நம்ம போய் அதில் போய் ஸ்கேல்பல் வச்சு அதை கட் பண்ணிட மாட்டோம். உண்மையிலே அது வந்து சிவியர் ப்ளீடிங் கூட வந்துடும். அது வந்து என்ன மாதிரி கட்டிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். சில வாஸ்குலர் ஸ்வெல்லிங் கூட இருக்கும், அதாவது ஃபுல்லாமே பிளட்டில் கலெக்ட் ஆன கட்டியாக கூட இருக்கலாம். ஸோ அதை நம்ம ஆஸ்பிரேட் பண்ணி பார்க்கணும். ஸோ அது இல்லை உள்ளே என்ன இருக்குங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான சில டெஸ்ட்லாம் எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டே பண்ணணும். ஸோ அதுக்காக நிறைய அந்த எக்ஸசைஸ் மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம எவாலுவேட் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணணும். ஓகே மேம். அதுமாதிரி இன்னொரு பக்கம் போகலாமே, நிறைய பேர் வந்து கல்யாணம் ஆக போகுது அப்படின்ட்டு சில பேர் வந்து பல்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்குமே இந்த கேட்டகரி இந்த ஜென்ரேஷனில் வந்து எல்லாருக்குமே அலங்கமாக இருக்குமானா டவுட்டு தான் இல்லையா? ஸோ அவங்க வந்து இப்போ கல்யாணம் ஆக போகுது, ஸோ 10 நாளுக்குள்ள
நாளுக்குள்ள வந்து என் பல்ல சரி செய்யணும் அப்படின்னு வருவாங்களா உங்ககிட்ட, வராங்களா? கண்டிப்பாக. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு வெட்டிங் இருக்குது, சடனாக உங்களோட ஸ்மைல் வந்து பிரைட்டன் ஆகணும், ஆனால் பல்லு வரிசையெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக ஒரு ஸ்கேலிங், எல்லோரும் வந்து எடுத்தோடனே டீத் ஒயிட்னிங் சொல்லுவாங்க, நான் வந்து ஸ்கேலிங் சொல்லுவேன். ஸ்கேலிங்னா ஒரு க்ளீனப் பண்ணிக்கணும் டெஃபினட்டாக. நீங்கள் ஃபேஸ்க்கெலாம் போய் க்ளீனப் போய் பார்லரில் பண்ணிக்கிறாங்க, பல்ல பண்ண மாட்டுறாங்க. ஸோ அதனால் டெஃபினட்டாக ஒரு ஸ்கேலிங்கிற ஒரு ப்ரொசீஜர் வந்து நம்ம பண்ணோன்னா இமீடியட்டாக நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்களுக்கே தெரியும் ஆஃப்டர் ஸ்கேலிங் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு. ஒரு 10-15 மினிட்ஸ் ப்ரொசீஜர் தான். ஸோ அந்த ஸ்கேலிங் டெஃபினட்டாக பண்ணிக்கோங்க. தென் ஃபாலோட் பை டீத் ஒயிட்னிங். ஏன்னா இப்போது உங்களோட பல்லில் நான் கெமிக்கல் அப்ளை பண்ணுவோன்னு சொன்னேன்ல டீத் ஒயிட்னிங்கில். ஸோ அதுக்கு மேலே அழுக்கு படிஞ்சு அதுக்கு மேலே போய் கெமிக்கல் பட்டா என்ன யூஸ்? ஸோ அதனால் டெஃபினட்டாக மேலே படிஞ்சிருக்கிற அழுக்கெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்து டீத்தை பாலிஷ் பண்ணிவிட்டு அப்புறமா டீத் ஒயிட்னிங் கெமிக்கல் அப்ளை பண்ணி ஒயிட்டன் பண்ணுறப்போ பெட்டர் ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ டீத் ஒயிட்னிங்கும் இமீடியட்டாக பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். பட் ஆனால் ரொம்ப நெக் ஆஃப் த இதில் வந்து நீங்கள் பண்ணுறது ரொம்ப கல்யாணத்துக்கிட்ட வச்சுட்டு லைக் ஒரு 2 days பிஃபோர் நீங்கள் பண்ணிக்கிற இல்லாமல் ஒரு 4 days பிஃபோர் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணுறப்போ ஏதாவது பல்ஸ் சென்சிட்டிவிட்டி இருந்துச்சுன்னா எங்களால் மேனேஜ் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு பேஸ்ட்டோ அந்த மாதிரி ஏதாவது கொடுத்து நாங்கள் மேனேஜ் பண்ண முடியும். ரொம்ப கிட்ட ரொம்ப க்ளோஸராக வந்து நம்ம பண்ணிக்க வேண்டாம். எப்படி ஃபேஷியல்ஸ்லாம் சொல்லுவாங்கள்ல, ரொம்ப பிஃபோர் த வெட்டிங் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 days 4 days பிஃபோர் நீங்கள் பண்ணிக்கலாம். தென் உங்களுக்கு வந்து பல்லு வரிசை வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, மீன்ஸ் ரொம்ப அப்படியே எத்திட்டு ப்ரொக்ளைண்டாக இல்லை, ஆனால் கேப் இருக்குது பல்லில், கேப் இருக்குது. எனக்கு ஸ்மைல் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னா வென்னீர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுதான் வந்து ஸ்மைல் டிசைனிங், ஸ்மைல் மேக் ஓவர்லாம் கேள்விப்படுவீங்கள்ல. ஸோ அதில் பண்ணக்கூடியது தான் இந்த வென்னீர்ஸ் கான்செப்ட். ஸோ இதுலேயுமே 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து போர்ஸ்லைன் வென்னீர்ஸ்ன்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து காம்போசிட் வென்னீர்ஸ்ன்னு சொல்லுவோம். காம்போசிட் வெனீர்னா என்னென்னா ஒரு சிமெண்ட்டு, அதை வந்து சேர் சைடில் டென்டிஸ்ட்டு உங்கள் பல்லில் நாங்கள் பில்ட் பண்ணி அதை வந்து பாலிஷ் பண்ணி ஒரு ஸ்கல்ப்டிங் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த செதுக்கிற மாதிரி ஒரு ப்ரொசீஜர். பல்ல வந்து நாங்களே உங்களோட சேரில் உங்களை உட்கார வச்சு நாங்கள் பண்ணுறது, எங்களோட கையால் மேனுவலாக நாங்கள் பண்ணுறது. இதுவே போர்ஸ்லைன் வெனேஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் பல்ல வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு மெஷர்மெண்ட்ஸ் ஒன்று எடுப்போம் அல்லது ஸ்கேனிங் ஒன்று பண்ணுவோம். ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரி பல்லு எப்படி இருந்துச்சுன்னா பெட்டர், எந்த ஷேப்பு, சைஸு, ஹைட்டு, வித்து, எந்த ஆங்கிளில் இருந்தால் ப்ராப்பராக இருக்கும், எவ்வளோ ஸ்மைல் பண்ணுறப்ப எவ்வளோ எக்ஸ்போஜர் இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும், என்ன கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லை எவ்வளோ திக்னஸ் ஆஃப் வெனீர் இருக்கணும், எல்லாமே நமக்கு வந்து டிஜிட்டலாக நமக்கு டிசைன் பண்ணி வெனீர்ஸ் வந்து லேப் ஃபேப்ரிகேட் பண்ணி வரும். ஸோ அந்த லேப் ஃபேப்ரிகேட்டட் வெனீரை நம்ம பல்லில் வந்து கேப் போடுவோம்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா, அது மாதிரி பல்லோட வெளிப்புறம் மட்டும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ அப்படி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இமீடியட்டாக அந்த கேப்ஸ்லாம் நம்மளால் பெர்மனெண்ட்டாக, இது வந்து பெர்மனன்ட் சொல்யூஷன். டீத் ஒயிட்னிங் மாதிரி இது டெம்பரரி கிடையாது. இது வந்து ஒன்ஸ் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ராப்பர் ஃபாலோ அப்ல இருந்தீங்கன்னா இது வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன். உங்கள் பல்லு மேலே ஒரு கேப் மாதிரி நெயில் எக்ஸ்டென்ஷனுக்கு நெயில் மேலே ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவாங்கல்ல, ஸோ அது மாதிரி டீத் மேலே அந்த வெனீர்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் வந்து இந்த ஸ்மைல் டிசைனிங் கான்செப்ட். ஸோ உங்களுக்கு வெட்டிங் வந்து ஒரு 2 weeks பிஃபோர் இருந்துச்சுனால நீங்கள் தாராளமாக இந்த ப்ரொசீஜர் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ டீத் ஒயிட்னிங்னா என்ன, அது எப்போ பண்ணணும், யார் பண்ணக்கூடாது, முக்கியமாக டீத் ஒயிட்னிங் பண்ணும்போது சைட் எஃபெக்ட்ஸ் வருமா, இதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எங்களுக்காக ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி மேம். தேங்க்யூ. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த 9342302612 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.